அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. தக்ஷிணாமூர்த்தி துதி. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையாரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாகிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருநாதரின் அருளோடு திருப்புகழும் வேதாந்தமும் என்ற தலைப்பில் திருப்புகழில் மறைந்துள்ள வேதாந்த கருத்துக்களை புராண கதைகளில் இருக்கும் வேதாந்த கருத்துக்களை ஆராயலாம் என்று ஒரு எண்ணம். முதலில் இந்த தொகுப்பில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் தடைகளை நீக்குவதற்காக விநாயகர் பெயரில் அமைந்துள்ள முதல் திருப்புகழை காண்போம். தடைகள் என்று சொன்னால் அது 3 வகைப்படும். முதலில் அத்தியாத்ம தடை, நம்மால் இந்த வேதாந்த பயணத்தில் ஏற்படுத்தக்கூடிய தடைகள். அடுத்தது அதிபூத தடை, நம்மை சூழ்ந்துள்ளவர்களால், நமக்கு சுற்றி இருக்கும் உலகத்தினால் ஏற்படுத்தக்கூடிய தடைகள். மூன்றாவது அதிதெய்வ, தெய்வாதீனமாக ஏற்படும் சில தடைகள். இந்த அத்தியாத்ம அதிபூத அதிதெய்வ தடைகளையே நாம் நீக்குவதற்காக முதலில் சாந்தி மந்திரம் அல்லது கணேசன் துதி இதை பாடுகிறோம். இந்த 3 தடைகளுமே ஒன்றுதான் என்று ஒரு கருத்து உண்டு. அதாவது அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம் எல்லாமே ஒன்றுதான். ஏனெனில் வேதாந்தத்தில் ஏகம் பிரம்மம், எதுவுமே பேதங்களே இல்லை. ஆக 3மே ஒன்று என்றால் எங்கிருந்து அந்த தடைகள் வருகின்றன? இதை யோசிக்கும் பொழுது நமது கர்மாக்கள், இந்த ஜீவாத்மா செய்த கர்மாக்களே இந்த தடைகளாக பிரதிபலிக்கின்றன. அதே நேரத்தில் இந்த தடைகளை விலக்கும் சக்தியும் நம்முள்ளிருந்தே வெளிவர வேண்டும். நமக்குள் ஒளிந்திருக்கும் அந்த அந்தர்யாமி, அந்த புத்தியே இந்த தடைகளை நீக்குவதற்கு நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதே கருத்து. முதல் பாட்டு அனைவருக்கும் தெரிந்த பாட்டு. கைத்தல நிறைகனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. இந்த 2 வரிகளை பார்த்தோமானால், கைத்தல நிறை கனி அப்பமோடு அவல் பொறி, விநாயகரை கனிகளோடும் அப்பமோடும் அவல் பொரியோடும் நாம் வேண்டுவதாக அமைந்துள்ளது. இதில் கனி என்பது முக்கியமாக ஞானத்தை குறிக்கிறது.
அந்த திருவிளையாடல் புராணத்தில் வரும் முருகனும் விநாயகரும் அந்த மாம்பழத்தை கிடைப்பதற்காக சண்டையிட்டதாகவும், விநாயகர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வந்ததாகவும், முருகன் இவ்வுலகத்தை சுற்றுவதற்கு மயில் மீது சென்றதாகவும் நாம் கதையை கேட்டிருக்கிறோம். அதில் வரும் அந்த பழம் என்பது ஞானத்தை பெறுவது என்பதை குறிக்கிறது. அடுத்தது இதில் வரும் திருவடி, கரிமுகன் அடிபேணி என்று சொல்லும் பொழுது கடவுளின் திருவடிகள் இரண்டாக அமைந்திருப்பதாக நாம் கருதுகிறோம். உருவமாக கடவுளை வழிபடும் பொழுது திருவடி 2 என்று சொல்கிறோம். அந்த திருவடி என்னவெனில், ஒன்று கர்ம காண்டம், மற்றொன்று ஞான காண்டம். கர்மயோகத்தை செய்தபடி ஞான யோகத்தை பின்பற்றுவதற்கு பக்தி என்பது இணைப்பாக இருப்பதால் அந்த பக்தியுடன் கர்மயோகமும் செய்து கொண்டு ஞானத்தை பெற வேண்டும் என்பதே இதன் பொருள். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிதேகும். கற்றிடும் அடியவர், அதாவது உனது பாடல்களை, உன்னை துதி செய்யும் அறிவு நூல்களை கற்கும் அடியவர்கள் புத்தியில், அவர்களுடைய புத்தியில் நீங்காது இருப்பவன் நீதான். அந்த இறைவனே நமது புத்தியாக இருக்கிறான் என்று திருப்புகழ் கூறுகிறது. நினைத்தவற்றையெல்லாம் அளிக்கும் கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் கதையும் நாம் அனைவரும் அறிந்தது. நம் நினைப்பதெல்லாம் நடக்கும். அதனால்தான் நல்ல நினைவுகளையே நாம் கொள்ள வேண்டும். தீய நினைவுகளை கொண்டால் அதுவும் நடந்துவிடும். அப்படி அந்த விநாயகனை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போகும். வினை என்றால் உடனே நமக்கு நினைவுக்கு வருவது 3 விதமான வினைகள். அதாவது சஞ்சித, பிராரப்த, ஆகாமி என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில். நமது கர்ம வினைகளை 3ஆக சொல்கிறார்கள். அந்த 3மே ஓடி போகும். எப்படி அத்தியாத்ம, அதிபூத, அதிதெய்வ தடைகள் ஓடி போகுமோ, எப்படி போகும்? இந்த 3 வினைகளும் போனால் அந்த 3 தடைகளும் போகிவிடும் என்றுதான் இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. அடுத்த வரிகள், மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மத யானை. இது உருவ வழிபாடாக சிவபெருமானை குறிக்கிறது. ஊமத்த மலரும் பிறை சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமான் அவருடைய மகன். மற்போருக்கு தக்க நீ திரண்ட தோள்களை மத யானைக்கு ஒத்தவனாக இருக்கிறாய் என்று விநாயகரின் உருவத்தையும் இது வர்ணிக்கிறது. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை. மத்தள வயிறு என்று சொல்லும் பொழுது விநாயகர் பெருத்த வயிறு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த பெரு வயிறு என்பது இந்த அண்டத்தை குறிக்கிறது. அதாவது ஹிரண்யகர்பன் போல் அண்ட உலகமும் அந்த கணேசனின், அந்த விநாயகனின் வயிறாக இருக்கிறது. உத்தமி புதல்வன் என்று பார்வதியை சொல்லும் பொழுது சிவனும் சக்தியும் இணைந்து அந்த அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கிறது. அதாவது பிரம்மனும் மாயையும் சேர்ந்துதான் இந்த உலகம் வருகிறது என்பது இங்கு தெளிவாகிறது. அந்த உலகம் விநாயகரின் வயிற்றில் இருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது. மாயை பிரம்மனுடைய சக்தி என்று சொல்லலாம். மாயையை பிரித்து பார்க்கக்கூடாது. சக்தியை சிவனிடமிருந்து பிரித்து பார்க்கக்கூடாது. சிவனும் சக்தியும் ஏகம். அந்த பிரம்மத்தில் அடங்கி இருக்கிறது மாயை. அது வெளிப்படும் பொழுது ஜகத்தாக உருவகிக்கிறது. அந்த ஜகத், அந்த உலகம் விநாயகரின் வயிறாக இங்கு வர்ணிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட விநாயகரை தேன் துளிர்க்கும் மலர்களை கொண்டு நான் வணங்குவேன் என்று அருணகிரிநாதர் இங்கு பாடுகிறார். மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. அதாவது அந்த பணிவு வேண்டும். அந்த சரணாகதி இருக்கும் பொழுதுதான் இந்த அறிவு நமக்கு கிட்டும் என்பதே கருத்து.
முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. இது அடுத்த கதையை சொல்கிறது. அதாவது மேருமலையில் முதலில் எழுதியவன் என்று விநாயகரை குறிக்கிறது. அதாவது முத்தமிழையும் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் நூல் முறைகளையும் முதலாக எழுதியது விநாயகர். இன்னும் ஒரு கதை நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானது. மகாபாரத கதையை வியாசர் சொல்லும் பொழுது விநாயகர் தனது தந்தத்தை உடைத்து எழுதியதாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மூல கருத்து என்னவெனில், நமக்கு இருக்கும் எல்லா வார்த்தைகளும், எல்லா இலக்கியங்களும், எல்லா இலக்கணங்களும், இயல் இசை நாடகம் என்ற எல்லா விதமான எழுத்துக்களும் இறைவனையே சேரும் என்பதே இங்கு கருத்து. வாக் ஆரம்பணம் என்று உபனிஷத் சொல்லும் பொழுது இங்கு அதை நாம் நினைக்க வேண்டும். நமது வாக்கு என்பதே ரிக்வேதம். அதனால்தான் அந்த வாக்கில் கருணையும் இனிமையும் கலந்து இருக்க வேண்டும். இனிய உளவாக இன்னாத பேச வேண்டும். நமது எழுத்து, நமது எண்ணத்தில் உருவாகும் எல்லா எழுத்துக்களும் எண்ணங்களும் யஜுர்வேதம் என்று சொல்லலாம். அதனால்தான் நல்ல எண்ணங்களையே நாம் கொள்ள வேண்டும். நமது செயல்கள், பிராணன் என்று சொல்வார்கள், அந்த பிராணாவை உபயோகித்து நமது செயல்கள் எல்லாம் சாமவேதம். ஆக வேதங்களின் வெளிப்பாடுதான் நாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திரிபுரங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தின் அச்சை ஒடித்ததாக ஒரு கதை இருக்கிறது. அதாவது திரிபுரத்தையும் எதிர்க்க வேண்டும் என்று சிவபெருமான் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அதாவது நமது காம குரோத அகங்காரத்தை அழிப்பதற்காக சிவன் புறப்படும் பொழுது விநாயகரை வேண்டவில்லை, அதனால் அவரது அச்சை ஒழித்ததாக கதை. அதாவது இங்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், அந்த சரணாகதி எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கும் அந்த பிரம்மனை எண்ணியே காரியங்களை நீ தொடங்க வேண்டும். அப்படி தொடங்காவிடில் நீ சிவனாய் இருந்தாலும் அதற்கு தடை வரும் என்று இது உணர்த்துகிறது. அடுத்த கதை, அத்துயர் அது கொடு சுப்பிர மணிபடும் அப்புனம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. வள்ளி மீது காதல் கொண்டு சுப்பிரமணியன் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த திணைப்புனத்தில் யானையாக தோன்றி அந்த வள்ளியை பயமுறுத்தி அவள் உடனே முருகனை கண்டவுடன் அந்த முருகனிடத்தில் துணை புரியுமாறு கேட்க, அப்பொழுது முருகன் அவளை காப்பாற்ற அதன் பிறகு அவர் வள்ளியை திருமணம் புரிந்ததாக கதை. இதுவும் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை குறிக்கிறது என்று சொல்லலாம். எல்லா விதமான திருமணங்கள், அதாவது சிவன் பார்வதி திருமணம், ராதா கல்யாணம், முருகன் வள்ளி திருமணம், இவையெல்லாம் அந்த ஐக்கியம், ஜீவ பரமாத்மா ஐக்கியத்தை உணர்த்துவதற்காக கதையாக சொல்லப்படுகிறது. கதையாக சொன்னால் மந்த அறிவு இருப்பவர்களுக்கு எளிதில் புரியும் என்று கதையாக சொல்லப்படுகிறது. நாம் கதையிலேயே நமது காலத்தை எல்லாம் கழித்து அப்படியே அதிலேயே மூழ்கிவிடக்கூடாது. மந்த அதிகாரத்துவத்திலிருந்து மத்தியம அதிகாரத்திற்கு வளர்ந்து அதற்கு பிறகு உத்தம அதிகாரியாக நாம் வளர்ந்து இந்த வேதாந்த கருத்துக்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நாம் இந்த உரையை முடித்துக்கொள்வோம். அடுத்த திருப்புகழை அடுத்த வாரம் ஆராய்வோம். ஓம்.